வடகிழக்கு இந்தியாவில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அடைமழை கொட்டி தீர்த்ததில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இதுவரை 34 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், சிக்கிம், மிசோரம், மணிப்பூர், மேகாலயா ஆகிய மாநிலங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றுக்கு மேலே தொங்கு பாலத்தில் ஒருவர் உயிருக்கு போராடுவதையும், கிராமங்களுக்குள் வெள்ளம் புகுந்து வீடுகள் கிட்டத்தட்ட கூரை வரை மூழ்கிவிட்டதையும் வைரலாகியுள்ள வீடியோக்களில் காண முடிந்தது. அசாம் மாநிலத்தில் 132 ஆண்டுகால சாதனையை முறியடித்து ஒரே நாளில் 415.8 மில்லிமீட்டர் மழை கொட்டியது. அங்கு 3,60,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாளை ஜூன் 5 வரை அடைமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருணாச்சல பிரதேசத்தில் ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயரலாம் என எச்சரிக்கப்பட்டிருப்பதால் நிலைமை மேலும் மோசமாகலாம் என கூறப்படுகிறது. நகரமயமாக்கல், மோசமான வடிகால் முறை, பருவநிலை மாற்றம் போன்றவற்றால் வெள்ளம் மோசமாகியிருப்பதாக வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.